வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி டாப்பிக்கில் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆர்டி சர்மா புக்கில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ கிவன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1/1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிவன் இருக்குது இல்லையா? இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணோம். ஸோ அப்போ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் அப்படின்றாலே நம்மளுக்கு ஒரு 3 ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் இது நல்லா தரவு பண்ணிக்க இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவா நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலாஸ் தெரியும். ஏன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஃபார்முலா பண்ணிக்கலாம்டா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா அப்படி போடலாமா? ஸோ அப்போ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. கிளியரா? அப்போ ஹியர் இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1/1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா வாட் இஸ் அ வேல்யூ ராஜா? 1 கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவா? 1 கொசிகன் ஸ்கொயர் தீட்டா தான் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாஸ் தெரியும். ஓகே, ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை என்ன ஃபைன் பண்ண முடியும்? சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுத முடியும். தட் இஸ் த வேல்யூஸ் ஈக்குவல் டு 1. கிளியரா? ரைட், போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். what next question அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 plus tan square theta into 1 plus sin theta again 1 minus sin theta 1 plus cos theta அப்படியே டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதில் சும்மா ஏமாத்துறது அப்படி பிக் சம்மாக கேட்குற மாதிரி. இப்போ நான் நார்மலாக அப்படி கிவன் டேட்டாஸ் எடுத்துக்கங்க. கிளியரா? ஸோ நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் தெரியும். இந்த 3 ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செகண்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 1 plus tan secant square theta minus tan square theta is equal to 1 அப்படின்னு நம்மளுக்கு ஐடென்டிட்டிஸ் தெரியும். ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன ஃபைன் பண்ணிக்கிறேன்னா secant square theta is equal to 1 plus tan square theta அப்படின்னு மாற்றிக்கலாமா ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸா? ஸோ அப்போ 1 plus tan square theta பொதுவாக நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா secant square theta அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா சரி. என்ன ஃபார்முலா? a plus b into a minus b is equal to what's the formula? a square minus b squared. அப்போ 1 plus sin theta into 1 minus sin theta. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ 1 square minus sin square theta அப்படி யூஸ் பண்ணிக்கலாமா? சேம் வே 1 plus cos theta into 1 minus cos theta அதே ஃபார்முலா a plus b into a minus b ஃபார்முலா. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 1 square minus cos square theta யூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் 1 plus cot square theta. ஸோ தேர்ட் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ கொசிகன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 plus cot square theta அப்படி வந்துடுமா? ஓகே, அப்போ கேஆர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ 1 plus cot square theta ஈக்குவல் டு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன்? கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்ட்டு. இப்போ அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா into 1 minus sin square theta நம்ம ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணிக்கலாம்ல. 1 minus sin square theta into what's the value? cos square theta ன்னு மாற்றலாமா? அதே மாதிரி 1 minus cos square theta ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி what's the value? இந்த sin square theta ன்னு மாற்றிடு. நெக்ஸ்ட்டு what remaining? cosecant square theta. கிளியரா? ஸோ அப்போ secant square thetaவை நான் அப்படியே அதெல்லாம் 1 cos square thetaன்னு எழுதிக்கிறேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக cos square theta அது அப்படியே இருக்கட்டும். sin square thetaவும் அப்படியே வச்சுக்கிட்டு cosecant square theta 1 sin square theta அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ cos square cancel, sin square cancel. அப்போ remaining the value is equal to 1. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சேம் வாட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 plus tan a minus secant a into again 1 plus tan a into secant a டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கிவன். இப்போ சேம் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் நம்மளுக்கு 3 ஃபார்முலாஸ் தெரியும். இதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரியே தான் a plus b into a minus b வாட் இஸ் அ ஃபார்முலா? a square minus b square நம்மளுக்கு தெரியும். கிளியரா? அப்போ 1 plus tan aக்கு வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இதை அப்படியே பின்னு வச்சுக்கோங்க. அகெயின் 1 plus tan a a இதை நான் சி பண்ணிக்க பின்னு எடுத்துக்கங்க. ஓகே, அப்போ அப்ளை பண்ணலாமா? அப்போ வாட் ஃபார்முலா? a square minus b square. இப்போ 1 plus tan a the whole square minus secant square a யூஸ் பண்ணிக்கலாமா? that is
a plus b into a minus b formula யூஸ் பண்ணிங்கன்னா a square minus b square. அப்போ 1 plus tan a the whole square minus secant square a. Clear? இப்போ a plus b the whole square நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்க ஃபார்முலா. What's the formula? a square plus b square plus 2ab. ஸோ அப்போ 1 plus tan a whole square எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அப்போ 1 plus tan squared a plus 2 tan a. ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? a plus b the whole square minus secant squared a. 1 plus tan squared a. What formula trigonometry identity use பண்ணிக்கலாம்? Second identity படி. Okay. Secant squared theta is equal to what's the value now? 1 plus tan squared theta. So, 1 plus tan squared what's the value? Secant squared. So, 1 plus tan squared is equal to secant squared a. Use பண்ணிக்கலாமா? Plus again use பண்ணிங்கன்னா what's the value? 2 tan a. Okay, 2 tan a minus secant squared a. இப்போ plus minus ரெண்டு என்ன பண்ணுங்க? Cancel பண்ணிட்டுருங்க. What remaining? 2 tan a. Okay, that is 2 tan a. Option A. Clear children? Right. Next fourth question பாருங்க. Given fourth வந்து cos A is equal to 3/5 given கொடுத்துருக்காங்க. Next நான் ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ 1 plus tan squared a நான் ஃபைண்ட் பண்ணேன். 9 into 1 plus 9 plus 9 tan squared a வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு பேசிக்காக ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டிஸ் 3 தெரியுங்க இல்லையா? ஸோ இந்த சம்மல்லேருந்து நான் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறேன்டா, டேக் இட் 9 காமன். 9 காமன் எடுத்தால் வாட் இஸ் த வேல்யூ? 1 plus tan squared ஏன்னு கிடைக்கும். இட்ஸ் கிளியர்? ஸோ செகண்ட் ஐடென்டிட்டி படி secant squared theta is equal to 1 plus tan squared theta ன்னு மாற்ற முடியுமா? trigonometry identity 1 plus tan squared secant squared. அப்போ 9 into what's the value? secant squared theta ன்னு எழுதிடலாமா? ஸோ அப்போ cos a secant a சாரி இங்கே a யூஸ் பண்ணாலும் a யூஸ் பண்ணிக்க. ஓகேலையா? ரைட்டு. cos a ஓட வேல்யூ தெரியும். cos a தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட secant a ஓட வேல்யூ என்ன செய்யலாம்? 5/3 அதானே? ரெசிப்ரோக்கல் தானே? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் அப்போ 9 இன்ட்டு வாட்ஸ் சொல்லிங்கன்னா 5/3 தி ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 25/9. ஸோ 9 கேன்சல் பண்ணிடுங்க. வாட் ரிமைனிங்? தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 25. தட் இஸ் ஈக்குவல் 25. கிளியர்மா? கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். tan power 4 theta ப்ளஸ் tan squared theta அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. ஓகே, வாட்ஸ் அ கொஸ்டின்? tan power 4 theta ப்ளஸ் tan squared theta அப்படின்ட்டு இருக்குது கொஸ்டின். இப்போ 4 ஆப்ஷன் பாருங்கள், எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கனில் இருக்குது. ஸோ அப்போ இதை சீக்கனாக மாற்றணும்டா ஃபஸ்ட்டு நான் tan squared thetaவை வெளியே எடுத்துட்டேன். ஓகே, காமனாக tan squared theta வெளியே எடுங்க. அப்போ tan power 4 வந்து tan squared வெளியே போச்சுன்னா ரிமைனிங் ஒரு tan squared theta ப்ளஸ் 1 கிடைக்குமா? கிளியர்னா? இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டி தெரியும். 1 plus tan squared theta is equal to what's the formula? secant squared theta. ஸோ அப்போ அகெயின் யூஸ் பண்ணிட்டு அப்போ tan squared theta is equal to 1 plus tan squared நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்? secant squared thetaன்னு எடுத்துட்டேன். இப்போ 4 ஆப்ஷனுமே சீக்கனில் இருக்கிறனால அப்போ டேனையும் ரிமூவ் பண்ணோம். அப்போ இந்த tan squared போக எப்படி அப்ளை பண்ணலான்டா? சேம் இதே எபோவ் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலாலேருந்து tan squared theta is equal to secant squared theta minus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ இந்த tan squared thetaவை எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்டா? secant squared theta minus 1 into secant squared theta. ஜஸ்ட் அப்படியே உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கங்க. அப்போ secant power 4 theta minus what's our area? secant squared theta. That is option D, fourth option. Clear? Next, போலாமா fifth one? What is the fifth one question பார்த்தீங்கன்னா tan squared theta by 1 plus tan squared theta plus cot squared theta by 1 plus cot squared theta. இது டேட்டா. அதாவது tan squared theta divided by 1 plus tan squared. Okay, 1 plus tan squared theta. Okay, plus cot squared theta divided by 1 plus cot squared theta. இது டேட்டாஸ் இருக்கு. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா வெரி சிம்பிள். ஒன்று டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக வர மாதிரி கொண்டு வாங்க. இந்த மெத்தட் நம்ம ஆல்ரெடி நிறைய சம்ஸில் பண்ணியிருப்போம். ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக வர மாதிரி கொண்டு வாங்க. அப்போ எப்படி கொண்டு வரலாம்டா? tan squared theta அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும்.
divided by 1 plus tan square thetaவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த cot square thetaக்குள்ள இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி இதை சேஞ்ச் பண்ணலாம்? 1 by tan square thetaன்னு சேஞ்ச் பண்ணிடலாமா? whole divided by 1 plus this cot square thetaவையும் திரும்ப என்ன பண்ணேன்? 1 by tan square thetaன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டேன்? அப்போ tan square theta divided by 1 plus tan square thetaவா? ஓகே, ப்ளஸ் 1 by tan square theta, ஓகே, ஹோல் டிவைடட் பை, இது அப்படியே பை ஒன்று வச்சு எல்சிஎம் எடுத்துங்க. வாட் இஸ் அ வேல்யூ ஃபைன் பண்ண? tan square theta ப்ளஸ் 1 டிவைடட் பை tan square theta அப்படின்னு இருந்தோம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tan square theta டிவைடட் பை 1 ப்ளஸ் tan square thetaவா ப்ளஸ் 1 by tan square theta, ஓகே, இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் இன்ட்டு வாட்ஸ் அவர் இது tan square theta by 1 plus tan square theta. ஓகே, இதை வேலை அப்படியே என்ன பண்ணிக்கிட்டோம்? மல்டிபிளாக மாற்றி சேர்த்திக்கலாமா? இப்போ இந்த tan square thetaவும் ஒரு tan square thetaவும் கேன்சல் பண்ணிடணும். அப்போ ஹியர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ tan square theta டிவைடட் பை 1 plus tan square theta plus 1 by 1 plus tan square theta. இப்போ டினாமினேட்டர் ஃபார்ம் 1 plus tan square theta, டினாமினேட்டர் சேம் அப்படியே நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்க. அப்போ 1 plus tan square theta, நியூமரேட்டர் வாட் இஸ் அ வேல்யூ? tan square theta plus 1. இப்போ இது ரெண்டையும் காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டு ஈக்குவல் டு 1 வச்சுக்கலாமா? ஏன்னா அடிஷன் தானே, 1 plus tan square போட்டாலும் சரி, ஓகே, tan square plus 1 இருந்தாலும் both are same தானுங்க. ஸோ கேன்சல் பண்ணி விட்டுருங்க. தட் இஸ் ஆப்ஷன் 1. கிளியர் சில்ட்ரன்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின்ஸ். வாட் இஸ் அ கிவன் டேட்டாஸ் தெரியுங்களா? sin theta plus cos theta is equal to √2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன வேல்யூனா sin theta plus cos theta is equal to √2ன்னு கொடுத்துட்டாங்க. இட்ஸ் கிளியர்? இப்போ இதிலிருந்து நீ என்ன ஃபைன் பண்ணணும்? tan thetaவும் இன்ட்டு வாட் இஸ் வேல்யூ இருக்கா cot thetaவும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைன் பண்ணலாமா? சரி, இது என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரெண்டு பக்கம் என்ன பண்ணுங்க, ஹோல் ஸ்கொயர் எடுத்துங்க. ஓகே, ரெண்டு பக்கம் ஹோல் ஸ்கொயர் எடுத்துகிட்டேன்னு வச்சுங்க. sin theta அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ sin theta ப்ளஸ் cos theta தி ஹோல் ஸ்கொயர் சீக்வல் இந்த பக்கம் ஸ்கொயர் எடுத்தால் 2ன்னு வந்துடுமா? இப்போ a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா, வாட் இஸ் அ வேல்யூ கிடைக்கும்? sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta ப்ளஸ் 2 sin theta cos thetaன்னு கிடைக்கும். 2 sin theta cos theta is equal to 2. இப்போ இந்த sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta வேல்யூ 1 ப்ளஸ் அப்போ 2 sin theta cos theta that is value is equal to 2. அப்போ அந்த 1 ஆன்சர் கொண்டு போயிருங்க. அப்போ 2 sin theta cos theta is equal to இப்போ 2 minus 1 that is equal to value 1ன்னு வந்துருமா? ஓகே, that is equal to 1. அப்போ இதையும் டிவைட் பண்ணி விட்டுங்க. அப்போ sin theta into cos theta is equal to வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. கிளியரா? இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டிய சம்முக்கு வாங்க. வாட்ஸ் அ கிவன் கொஷின்? tan theta ப்ளஸ் cot theta இதை கொஷின்ஸ். அப்போ இந்த tan thetaவை எப்படி என்னால் எழுத முடியும்? எனக்கு sin theta இன்ட்டு cos thetaவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2ன்னு தெரியும். இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை சிம்பிளி பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, tan thetaவை எப்படி சேஞ்ச் பண்ணேன்னா sin theta பை cos thetaன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். cot thetaவை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா cos theta பை வாட்ஸ் வேல்யூ sin thetaன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டி பண்ணின்னு வச்சுங்க. அப்போ sin ஸ்கொயர் theta இது ரெண்டையும் கிராஸ் பண்ணினா வாட்ஸ் வேல்யூ cos ஸ்கொயர் thetaவா பை ஓகே sin theta into cos theta. இப்போ sin square theta plus cos square theta வேல்யூ 1னால அப்போ 1 by what is the value remaining? sin theta into cos theta. ஓகே, 1 by sin theta into cos theta வருமா? இப்போ sin theta into cos theta ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ 1 divided by 1/2. இதை ஃபைன் பண்ணா நியூமரேட்டர் போயிடலாமா? டினாமினேட்டர் மல்டிபிள் அப்போ 2. ஓகே, that is 2/1 வரும். அப்போ 2. okay, that is option B. Clear children? Right. Next question பாருங்க.
சேம் கிவன் கொஷின் பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் தீட்டா கொஷின் நான் கொடுத்துருக்காங்க cos ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 பை sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிவன் கொஷின்ஸ். ஸோ அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கனால அப்படியே எடுத்துங்க sin ஸ்கொயர் தீட்டாவா நியூமரேட்டர் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ண வாட்ஸ் அ வேல்யூ cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஒரு ஃபார்முலா 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு வாட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் sin ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். கிளியர்? இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அப்போ மைனஸால் ப்ராடக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மைனஸ் 1 ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு வந்து நிற்குமா? கிளியர்? தட் இஸ் மீனிங் அப்போ கொசிகன் ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. அப்போ மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா. sin ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டு மைனஸ் 1. ஓகே 2023 கேட்ட கொஷின்ஸு. ரைட், நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? பட் நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15 tan square theta plus 4 secant square theta is equal to 23. The value of secant theta cosecant theta the whole square minus sin square theta நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். So what is the question? 15 tan square theta okay plus 4 into secant square theta is equal to 23. Clear? Right. அப்போ இதிலிருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்க 1 plus tan square theta is equal to what's the formula யூஸ் பண்ண secant square theta வா. ஸோ அப்போ 15 tan square theta is clear. இப்போ மொதல்ல 15 tan square theta plus 4 into secant square theta போவா நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 plus tan square போட்டுக்கிறேன் 1 plus tan square theta அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிட்டு 23 யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ 15 tan square theta ஓகே ப்ளஸ் உள்ள 4 உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்க 4 ப்ளஸ் 4 tan square theta is equal to what's the value 23. ஒரு 15 plus 4 what is the value 19 tan square theta is equal to 23 minus 4 plus 4 அந்த கொண்டு போயிடலாமா. அப்போ 19 tan square theta is equal to 19. ஸோ அப்போ ஹியர் யூஸ் பண்ணிங்கன்னா tan square theta is equal to 1 டிவைட் பண்ணிடலாமா. அப்போ tan theta is equal to வேல்யூ என்ன வச்சுங்க 1 ஆயிடுச்சா. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னென்னா tan 45 டிகிரிக்கு tan 45 டிகிரிக்கு தான் அதோட வேல்யூ என்ன வருங்க 1 வருமா. அப்போ தீட்டா is equal to 45 டிகிரி. கிளியரா? ரைட்டு. இப்போ இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ சம்முக்கு வந்துடுங்க. வாட்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் secant theta plus cosecant theta the whole square minus sin square theta இதை நீ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ secant thetaவோட வேல்யூ என்னங்க 45 டிகிரி ப்ளஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாமா இன் ப்ளஸ் cosecant 45 degree the whole square minus sin 45 degree the whole square. மத்தியிலாமா secant 45 degree that is the value is equal to root 2. Cosecant 45 degree also the value is equal to root 2 the whole square minus sin 45 degree 1 by root 2 the whole square. So for root 2 add பண்ணீங்கன்னா what is the value 2 root 2 the whole square. இதை ஸ்கொயர் பண்ணால் இப்போ 1 by 2 இதை ஸ்கொயர் பண்ணிட்டா 2 உள்ள ஸ்கொயர் பண்ணிட்டா என்ன ஆச்சுன்னா 4 root 2 கேன்சல் ஆகிடும் 2 minus 1 by 2 சிம்பிளி பண்ணால் 8 minus 1 by 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போ 16 minus 1 divided by 2 is equal to 15 divided by 2. That is option B. Clear children? Right. Next question போகலாமா. What is next question? Use பண்ணிங்கன்னா same way root 3 cot square theta minus 4 cot theta plus 1 plus root 3 is equal to 0. The value of இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். What's the question கொடுத்தாங்க root 3 cot square theta minus 4 cot theta plus root 3 is equal to 0. இது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஆகிப்போச்சா x square x plus some constant மாதிரி
ஓகே, அப்போ என்ன பண்ணுங்கள், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. அப்போ ப்ராடக்ட் பண்ணால் √3 × 3 வாட் இஸ் வேல்யூ, 3 மாறுமா? ஓகே, அப்போ ப்ராடக்ட் பண்ணால் 3, ஆட் பண்ணால் என்ன பண்ணுங்க, -4 வரணும். அப்போ 1 × 3 ரெண்டுமே என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் எடுத்துக்கலாமா? ரெண்டையும் ஆட் பண்ணால் -4 வந்துருச்சா? அப்போ இது எப்படி சொன்னால் √3 cot² θ -cot θ, நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, -3 cot θ + √3 = 0. கிளியரா? இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுங்கன்னா cot θ காமனாக எடுத்துருங்க. cot θ காமனாக எடுத்தால் வாட் இஸ் ரிமைனிங் இருக்கும், √3 cot θ -1 அப்படி வந்துடுமா? மைனஸ் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இது ரெண்டு காமனாக என்ன பண்ணேன், √3 எடுத்துடலாமா? ஏன்னா நம்மளுக்கு இங்கே என்ன √3 cot θ வேணுமா? ஸோ அப்போ பேசிக்காக அந்த 3 எப்படி மாற்ற முடியலாம், 3 வந்து √3 × √3ன்னு மாற்ற முடியுமா? ஸோ அப்போ இந்த √3 × √3 ஒரு ஸ்டெப்ஸே எழுதியே போய்க்கிறேன், cot θ + √3 = 0வா? ஸோ இப்போ இது சிம்பிளி பண்ணிங்கன்னா cot θ × √3 cot θ -1 -√3 × வாட்ஸ் எழுதுங்க, √3 cot θ + 1 = வாட்ஸ் வேல்யூ, 0வா? இப்போ √3 சாரி மைனஸையும் காமன் எடுத்துட்டோம்னா அப்போ இங்கே மைனஸ் வந்துடுமா? இதுலேருந்து மைனஸாக காமன் எடுத்து இல்லையா, அப்போ கம்பல்சரியாக இதுவும் மைனஸ் வந்துடும். ஓகே, இப்போ √3 cot θ -1 டேக் இட் காமன். இப்போ √3 cot θ -1 take it common. What is the remaining? Cot θ -√3 = 0. ஸோ ரெண்டு ஆப்ஷன் வரும், என்னது √3 cot θ -1 = 0. நெக்ஸ்ட் ஆப்ஷன் cot θ -√3 = 0. அப்போ ஹியர் இதுலேருந்து என்ன ஃபார்ம் பண்ணால் √3 cot θ = 1. அப்போ cot θ = 1/√3. cot எந்த வேல்யூக்கு 1/√3 கிடைக்கும், 60 டிகிரிக்கு. ஏன்னா tan 60 டிகிரிக்கு √3, அப்போ cot 60 டிகிரிக்கு 1/√3. ஸோ அப்போ இதிலிருந்து யூஸ் பண்ணால் இங்கே செகண்ட் ஆஃப் cot θ = √3. அப்போ cot எந்த வேல்யூக்கு √3 கிடைக்கும், θ = 30 டிகிரிக்கு. ஏன்னா tan 30 டிகிரி 1/√3, அப்போ cot 30 டிகிரினா ரெசிப்ரோக்கல் இல்லையா? இப்போ தீட்டாவோட வேல்யூ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சம்முக்கு போங்க. ஓகே, சம்முக்கு பண்ணிங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ? ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்துக்கிறேன், எப்படி எடுத்துக்கிறேன், θ = 60 டிகிரி எடுத்துக்கிறேன். அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ 3 ஓகே cot ஸ்கொயர் 60 டிகிரி ப்ளஸ் tan ஸ்கொயர் 60 டிகிரி எடுத்துக்கலாமா? அப்போ ஹியர் யூஸ் பண்ணால் 3 cot ஸ்கொயர் 60 டிகிரி, cot 60 டிகிரிக்கு வேல்யூ என்ன வச்சுக்கோங்க, 1/3ங்களா? ஸோ அப்போ 1/√3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் tan 60 டிகிரிக்கு √3, அப்போ √3 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, கிளியரா? இப்போ ஹியர் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ 3 இன்ட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ 1/3 ப்ளஸ் ஒரு 3 உள்ள ப்ராடக்ட் பண்ணி விட்ருங்க. அப்போ 3 உள்ள ப்ராடக்ட் பண்ணால் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒரு 9 ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ 10. இப்போ cot 60 டிகிரிக்கு நான் அப்ளை பண்ணும்போது 10 கிடச்சிருக்கு, தட் இஸ் ஆப்ஷன் சி. யூ டோன்ட் வெரி, θ = 30 டிகிரிக்கும் அப்ளை பண்ணிப்பார், இதே வேல்யூ தான், சேம் வேல்யூ தான் கிடைக்கும் 10 ஸோ எனி ஒன் வேல்யூக்கு நீ வெரிஃபை பண்ணிக்க. ஓகே, அண்டர்ஸ்டுட்னா? நீ θ = 30 டிகிரி நீ அப்ளை பண்ணி டெஃபினட்டாக இதே வேல்யூ தான் வரும். ஓகே, அண்டர்ஸ்டுட்னா? அப்போ சிமிலர்லி இதே மாதிரி θ = நீ அப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ. அண்டர்ஸ்டுட்மா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் கொஷின் நம்பர் 11 பாருங்கள். இஃப் 1 + sin² θ = 3 sin θ cos θ, தென் தீட்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணு. அதான கொஷின்ஸு, ரைட்டு. அப்போ ஹியர் வாட்ஸ் அ கிவன் கொஷின், 1 + sin² θ = 3 sin θ cos θ, இதான கொஷின்னு. சரி, அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, tan² θ ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ tan வரணும்னா tan θ = வாட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்,
sin theta by cos theta. அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், tan theta கிடைக்குமா? That's a reason given sin square theta இருக்கு இல்லையா, என்டையர் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன்டா cos square thetaவால் டிவைட் பண்ணிக்கிறேன் என்டையர் ஈக்குவேஷன். அப்போ 1 by cos square theta plus sin square theta by cos square theta is equal to 3 sin theta into cos theta by cos square theta. டிவைட் பண்ணிக்கலாமா? இப்போ 1 by cos square thetaவை நான் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன், secant square theta ப்ளஸ் sin square by cos square thetaவை என்னவா சேஞ்ச் பண்ணிக்கிறேன், tan square thetaவை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு cos theta ஒரு cos theta கேன்சல் பண்ணிட்டா அப்போ 3 by sin theta by cos theta என்ன ஈக்குவேட் பண்ணிக்கலாம், tan thetaன்னு யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ என்டையர் ஈக்குவேஷன் வேல்யூ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, tan theta தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 1 plus tan square theta is equal to secant square thetaன்னு நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி ஃபார்முலா. கிளியர்? அப்போ secant square thetaவை நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 plus tan square thetaன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் அகெயின் என்ன பண்ணிக்கிறேன் tan square theta is equal to 3 tan theta சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா வாட் ஆர் கொஷின்ஸ், tan square ப்ளஸ் ஒரு tan square வாட்ஸ் அ வேல்யூ 3 tan square சாரி 2 tan square thetaன்னு வருமா? இட்ஸ் கிளியர்? இங்கே ரெண்டு ஆட் பண்ணால் tan square வாட் இஸ் அ வேல்யூ 2 tan square thetaவா? ஓகே, மைனஸ் 3 tan theta ஓகே ப்ளஸ் 1 is equal to 0. இப்போ ஃபேக்டரைசேஷன் தானேங்க. ஸோ அப்போ 2 ஓகே 2 into 1 2ன்னு வச்சுக்கலாமா? இப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 1 into 2 போத்துமே என்ன பண்ணிக்கலாம், மைனஸாக யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ 2 tan square theta மைனஸ் tan theta minus 2 tan theta plus 1 is equal to 0. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன ஃபைன் பண்ணோம்னா tan thetaவை காமனாக எடுங்க. இப்போ tan theta காமனாக எடுத்தால் இப்போ 2 tan theta minus 1. சேம் இதுலேருந்து மைனஸாக காமனாக எடுத்துருங்க. அப்போ அகெயின் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்போ 2 tan theta minus 1 equal to 0. இப்போ 2 tan theta minus 1 காமனாக வெளியே எடுத்துருங்க. 2 tan theta minus 1 I take it common. What remaining, tan theta minus 1 equal to 0. So, அப்போ 2 tan theta minus 1 is equal to 0. Next என்ன ஃபார்ம் பண்ணுங்க, tan theta minus 1 is equal to 0. ஸோ இப்போ இதிலிருந்து என்ன ஃபைன் பண்ண போகிறோம், tan theta is equal to 1 by 2ன்னு சொல்லலாம். இதிலிருந்து என்ன ஃபைன் பண்ணலாம், tan theta is equal to 1. அப்போ 1, 1 by 2 வேல்யூ. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். given என்ன கொடுத்துருக்காங்கன்னா cosecant theta minus sin theta into secant theta minus cos theta tan theta plus cot theta its value equal to இதுன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாட்ஸ் ஆர் given questions, cosecant theta minus sin theta into secant theta minus cos theta again tan theta plus cot theta இதான டேட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு எய்ம் வந்து இந்த கொசிகன் தீட்டாவை எப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1 by sin தீட்டான்னு சேஞ்ச் பண்ணுறேன் மைனஸ் sin தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டாவை என்ன பண்ணிக்கிறேன் 1 by cos தீட்டான்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் காஸ் தீட்டா வழக்கம் போல் என்ன பண்ணிங்கன்னா tan தீட்டாவை என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் sin தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவை என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் காஸ் தீட்டா பை sin தீட்டான்னு அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஃபார்ம் ஆகுனா ஜஸ்ட் பை 1 வச்சுட்டு கிராஸ் பண்ணி பண்ணிக்கலாமா? அப்போ இதை கிராஸ் பண்ணி பண்ணால் 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை sin தீட்டா அப்படி சேஞ்ச் ஆகுமா? ஓகே, நெக்ஸ்ட்டு அகெயின் இது எப்படி மாறும் அதே மாதிரி பை 1 வச்சுங்க, சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா சேஞ்ச் ஆகுமா? நெக்ஸ்ட் அது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ sin ஸ்கொயர் தீட்டா plus cos square theta by cos theta into what's our area sin theta change ஆகுமா? இப்போ நம்ம trigonometry ஐடென்டிட்டி படி 1 minus sin square thetaவை என்னவா சேஞ்ச் பண்ணிக்கலாம் cos square thetaன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? by what's our area sin theta 1 minus cos square thetaவை sin square theta by
cos theta சேஞ்ச் பண்ணலாமா? இப்போ sin square theta by cos square theta வேல்யூ 1, அப்போ ரிமைனிங் 1 by cos theta into what's our sin theta சேஞ்ச் பண்ணிடலாமா? அப்போ ஹியர் ஒரு sin theta ஒரு sin theta கேன்சல், ஒரு cos, அதாவது டினாமினேட்டர் 2 cos ஸ்கொயர் ஒரு cos ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? இங்கே ஒரு sin theta ஹியர் sin theta எல்லாம் கேன்சல் ஆகிட்டு ஃபர்தராக வாட் இஸ் அ வேல்யூ நிற்கும்? 1ன்னு வந்து நிற்கும். கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா, given condition k plus 1 is equal to secant square theta into 1 plus sin theta again into 1 minus sin theta. இது டேட்டா. அப்போ k plus 1 is equal to secant square theta into 1 plus sin theta into 1 minus sin theta. What's சொல்லுங்க? 1 minus sin square theta அப்படி பண்ணிடலாமா? அப்போ 1 minus sin square theta, okay, 1 minus sin square theta is equal to what's the value? Cos square theta ன்னு வந்துருமா? அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்போ k plus 1 is equal to secant square theta 1 by cos square theta ன்னு எழுத முடியும். again into cos square theta, ஓகே, இல்லை cos square 1 by secant square, up to your wish. ஸோ இப்போ cos square ஒரு cos square கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ k plus 1 is equal to 1, therefore அப்போ k is equal to 0. It's clear? K is equal to 0. Understood now? Right. Next sum போகலாமா? Next sum பார்த்தீங்கன்னா, what are the given question? Sin theta plus cosecant theta the whole square. Question is sin theta plus cosecant theta the whole square. Next, what's the value? Cos theta plus secant theta the whole square is equal to what's the value கொடுத்துருக்காங்க? K plus tan square theta plus cot square theta அப்படின்னு given question கொடுத்துருக்காங்க. கிளியர்? இது அப்படியே ஜஸ்ட் a plus b the whole square படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் what's the value? Sin square theta plus cosecant square theta plus 2 sin theta into what's the value? Cosecant theta சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? cos square theta plus secant square theta plus 2 cos theta into what's the value? Secant theta. As usual equal to k plus tan square theta plus cot square theta. சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இப்போ நீ என்ன பண்ணலாம்? சிம்பிளாக sin square theta into cos square theta இதோட வேல்யூ என்ன ஃபார்ம் ஆயிடுச்சுங்க? தட் இஸ் ஈக்குவல் டு 1. கிளியரா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கலாமா? ப்ளஸ் cosecant square theta அப்படியே இருக்கட்டும். cosecant square theta ப்ளஸ் secant square theta அப்படியே எழுதிக்கிட்டேன். secant square theta. இப்போ 2 sin theta cosecant theta இருக்கு இல்லையா? அப்போ 2 sin theta இந்த cosecant thetaவை 1 by sin theta மாற்றிடலாமா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 cos theta இங்கே இருக்குங்களா? இந்த secant thetaவை என்ன பண்ணிக்கிறேன்? 1 by cos thetaவை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ? k plus tan square theta plus cot square theta அப்படின்னு கொஷின் இருக்குது இல்லையா? வெரி சிம்பிள். என்ன பண்ணால் ஒரு சைனு கேன்சல் ஆகிடும், ஒரு காசு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 ஹியர் ஒரு 2, அப்போ 4, இங்கே ஒரு 1, 5 சேஞ்ச் பண்ணிக்கலாமா? 5. நெக்ஸ்ட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் காட் ஸ்கொயர் இருக்கா? அப்போ cosecant ஸ்கொயரை வந்து 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாமா? secant ஸ்கொயரை என்ன பண்ணிக்கிறேன்? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு k plus tan square theta plus what's the value theta? Cot square theta. சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இப்போ 5 here 1 here 1 அப்போ டோட்டலாக 7 plus cot square theta plus tan square theta equal to k plus tan square theta plus what's the value theta? Cot square theta. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட முடியும்னா சேம் cot square theta ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் cot square theta ஆட்டோமேட்டிக் இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா?
tan square theta automatically here also tan square cancel. Upper remaining 7 is equal to k. Clear? That is option D. Okay, understood ma? Right. Next question number 15 paranga. Question number 15 என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin theta minus cos theta is equal to 0. As per given sum sin theta minus cos theta is equal to 0. இதிலிருந்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? sin power 6 into cos power 6 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். வெரி சிம்பிள். sin theta is equal to what's the value? cos theta னு வச்சுக்கலாமா? இப்போ சைனும் காசும் எந்த இடத்துல வேல்யூ சேமாக இருக்குன்னு பாருங்கள். sin 45 டிகிரிக்கும் வேல்யூ என்னாச்சுங்க? 1/√2. cos 45 டிகிரிக்கும் வேல்யூ என்னாச்சுங்க? 1/√2. ரெண்டு இந்த ஒரே வேல்யூ சேமாக கிடைக்குதா? அப்போ sin theta is equal to cos theta வரும்போது எப்போ ஈக்குவலாக வரும்னா theta is equal to what's the value இருக்கா? 45 டிகிரிக்கு. இப்போ சம்முக்கு வாங்க. அப்போ sin power 6 theta plus cos power 6 theta வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவல் டு sin power thetaவோட வேல்யூ என்னங்க? 45 டிகிரி இன்ட்டு ஹோல் பவர் 6 சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ப்ளஸ் cos power 45 டிகிரி இன்ட்டு ஹோல் பவர் 6. இப்போ sin 45 டிகிரிக்கு 1/√2 ஹோல் பவர் 6 ப்ளஸ் cos 45 டிகிரிக்கு 1/√2 ஹோல் பவர் 6 சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இப்போ √2 how many times? 6 டைம். ஓகே, அப்போ 3 டைம் 4 டைம் 5 6 டைம். இதை சிம்பிளை பண்ணால் 2, இதை சிம்பிளை பண்ணால் 2, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 2. அப்போ 8 கிடைக்குமா? அப்போ 1/8 ப்ளஸ் 1/8 that is equal to 2/8 is equal to 1/4. Clear? Option D. Clear children? Right. Question number 16 பாருங்க. What's the question number 16 down? If theta is an acute angle of right angle triangle வரை கொடுத்துட்டாங்க, then which of the following statement is not true? Sometime true not true ன்னு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இந்த மாதிரி சம்லாம் 2023 கேட்ட கொஷின்ஸ். இப்போ 4 ஆப்ஷனில் எது வந்து நாட் ட்ரூன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்குறேன். sin theta இன்ட்டு cot theta இருக்கா? ஃபஸ்ட் ஆப்ஷனை ஏவை செக் பண்ணுறேன். இப்போ ஈக்குவல் டு எனக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன் cos thetaன்னு இருக்குது. ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாமா? இப்போ sin theta cot thetaவை cos theta by sin thetaன்னு என்னால் எழுத முடியும். ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக cos thetaவா? இப்போ ரெண்டு கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? cos theta is equal to cos theta. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? cos theta இன்ட்டு tan theta. பெட்டர் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி சிம்பிளை பண்ணிக்கிறேன். cos theta tan theta எப்படி அதெல்லாம்? sin theta by cos theta. ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு திரும்ப என்ன கிடைக்கும்? sin theta கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி ஆல்சோ ட்ரூ. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா cosecant ஸ்கொயர் தீட்டா, இது ஃபார்முலா cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா is equal to வேல்யூ 1. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் ட்ரூ. ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஃபெயிலியர். என்ன சார் ஃபோர்த் ஆப்ஷன் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா தான் வேல்யூ is equal to 1. கிளியரா? ஆனால் நாங்கள் சம் என்ன இருக்குது? tan ஸ்கொயர் மைனஸ் secant ஸ்கொயர். அப்போ மைனஸால் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் secant ஸ்கொயர் தீட்டா வேல்யூ is equal to -1 தான் வரணும். பட் இசைறாங்க +1 இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி. அண்டர்ஸ்டுட்னோ? ரைட். நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் கொஸ்டின் 17 கொஷின். இது 2024 கேட்ட கொஷின்ஸு. இப்போ வாட்ஸ் அ கொஷின் இருக்குன்னா 3 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 4 cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒன்று 2 கான்ஸ்டன்ட் இருக்குது, இன்னொன்று sin ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, இன் cos ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம்டா? ஃபஸ்ட்டு ஈவன் சம் பட்டுங்க. 3 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 4 cos ஸ்கொயர் தீட்டா இருக்குங்களா? ஸோ வெரி சிம்பிள். 3 இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு சேஞ்ச் பண்ணுங்க. ப்ளஸ் 4 cos ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ அப்போ 3 எவ்வளோ ப்ராடக்ட் பண்ணிக்க? அப்போ 3 மைனஸ் 3 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 4 cos ஸ்கொயர் தீட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்போ 3 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 4 cos தீட்டானா வாட்ஸ் வேல்யூ? ப்ளஸ் ஒரு cos ஸ்கொயர் தீட்டா. அப்போ 3 ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா, தட் இஸ் ஆப்ஷன் டி.
ஸோ இப்போ உனக்கு டவுட் இருக்கும் சார் நான் காஸ் ஸ்கொயரை கூட மாற்றினா என்ன நடக்கும் சார் அப்படின்ட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை 3 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நான் சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கேன். அப்போ 3 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இது ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணால் 4 மைனஸ் 4 sin ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இது சிம்பிளி பண்ணிங்கன்னா 4 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். சப்போஸ் இதை சேஞ்ச் பண்ணால் சைனாக மாற்றினா இதுதான் ஆன்சர் வரும். பட் நமக்கு இங்கே இருக்குது ஸோ செட் ஆகாது. ஸோ அப்போ சைன் ஸ்கொயரை தான் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்ஷன் டி ப்ரூவ் பண்ணுறோம். கிளியர்? அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.